வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாம்ளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக தவறான தகவல்களை தெரிவிப்பதை அஇஅதிமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கூறியுள்ளார். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 1,26,887 கோடி ரூபாயை எட்டியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்திக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். 18வது லோக்சபா நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டம் கிட்டத்தட்ட 24ஆம் தேதி அன்றைக்கு ஆரம்பித்து 3ஆம் தேதி அன்று மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய உரையோடு பாராளுமன்றம் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நாடு வளர்ச்சியடைந்த தேசத்திற்கு எடுத்துச் செல்லும் இந்த பாதையில ஒரு விசன் நெடுந்தொலைவு பார்வையோடு இந்த அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய எண்ணம், நோக்கம் அனைத்தும் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை மட்டுமே முக்கியத்துவம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் ஜனாதிபதி அவர்களுடைய உரையில அது தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி ஏன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்றும் திரு எல் முருகன் வினவினார். ராகுல் காந்தி அவர்கள் ஹத்ரஸ் போயிருக்கிறார். ஹத்ரஸுக்கு போறதுக்கு வழி தெரிந்த ராகுல் காந்திக்கு கள்ளக்குறிச்சிக்கு வருவதற்கு வழி தெரியவில்லை. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவர்கள் இங்கு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில, அதிலும் பட்டியலின மக்களும் இங்கு உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு ராகுல் காந்திக்கோ மல்லிகார்ஜுன கார்கேக்கோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ இன்றைக்கு வரலும் வழி தெரியாம இருக்கிறது. ஆனால் ஹத்ரஸ்க்கு போறதுக்கு இவர்களுக்கு வழி தெரிகிறது. இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாது. அதனால் அவர்கள் உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு மக்களை பார்வையிடுகிறார். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது. இன்றைக்கு ஹைகோர்ட் கூட தலையிட்டு சொல்லியிருக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. ஏன்னா இவர்கள் அரசாங்கம் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் அது ஒழித்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும், தமிழ் மக்களை காக்க வேண்டும், தமிழ் இளைஞர்களை காக்க வேண்டும். கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில எல்லைப் பகுதிகளில் வாகன சோதனை கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் கள்ளச்சாராய பாதிப்பால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக தவறான தகவல்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற தவறான தகவல்கள் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை திரு எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ரகுபதி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளச்சாராய விவகாரத்தை திமுக அரசு திட்டமிட்டு மறைப்பதாக குறை கூறினார். அனைத்து துறைகளிலும் ஊழல் அதிகரித்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே நடத்தாதது ஏன் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வினவியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் தமிழக அரசு இந்த பிரச்சினையில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்தார்.
காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடக அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை அணுகி உடனடியாக தண்ணீரை திறந்துவிடும்படி கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராமதாஸ் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கான பாதையை ஒளிரச் செய்த குடியரசுத் தலைவர் உரை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். முதுநிலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகள் அன்றைய தினம் காலை மாலை என 2 பிரிவுகளாக நடத்தப்படும் என்று அந்த வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தேசிய தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 4 தினங்களுக்கு மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதற்கிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று மாலை 4 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 4000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 1500 கனஅடியாக தண்ணீர் வரத்து இருந்தது. தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து தற்போது 4000 கனஅடியை எட்டியுள்ளது. இதனிடையே கர்நாடக அணைகளான கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 546 கனஅடி தண்ணீரும், கபினி அணையிலிருந்து 2917 கனஅடி தண்ணீரும் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அதிகரித்தால் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. மாவட்டச் செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவது குறித்த ஒருநாள் பயிற்சி முகாமை ஆட்சியர் திரு ஜெயசீலன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் காளப்பன்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திருமதி சங்கீதா ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆட்சியர் திருமதி வளர்மதி இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஊராட்சித்துறை சார்பில் ஓய்வூதியதாரர்களின் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு தர்பகராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூரில் கட்டிட கட்டுமானப் பொருட்களின் 3 நாள் கண்காட்சி இன்று தொடங்கியது. தென்காசி மாவட்டம் கடனா அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்த இணை பிலிப்பைன்ஸ் இணையை வென்றது. இப்பிரிவில் முதலிடத்தை பிடித்ததன் மூலம் இந்த இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, அபய் சிங் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செயின்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேரபால் லுவாங் மெய்ஸ்னும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் புளோரா இன்ஜினியரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக தவறான தகவல்களை தெரிவிப்பதை அஇஅதிமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கூறியுள்ளார். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.